பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அதிராமண்ணத்தை தந்த வெளிநாட்டில் வாழும் 16 வார்டு மக்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த அஸ்ஸலாமு அலைக்கும். அதிராமண்ண பேரூராட்சி மன்ற தேர்தலுக்காக 16 வார்டு 16 வார்டு போட்டியின்றி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஏகோபித்த முகல்லாவாசிகள் உத்தரப்படி எல்லோரும் சங்கத்தில் கூடி முடிவு செய்தார்கள். அதற்கு ஒவ்வொரு பக்கமும் போட்டியிடுவவங்க விருப்ப மனு கொடுக்க சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. அதன்படியில் ஒவ்வொரு வார்டுக்கும் 5 பேர் வீதம் கொடுத்திருந்தார்கள். 16 வார்டு சார்பாக ஒரு 5 பேர் கொடுத்திருந்தார்கள். அதில் நானும் எனது மனைவியை நிறுத்த வேண்டும் என்னத்தில் நானும் ஒரு கொடுத்திருந்தேன். அப்பொழுது 4 பேரும் என்ன செஞ்சாங்க, எனக்காக அவங்கள அன்னபோசா தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி ஒத்துழைப்பு தந்து என்னை முழுமனதாக தேர்ந்தெடுத்தார்கள். அதே போல் 16 வார்டுக்கும் 4 பேர் ஒதுங்கிட்டு ஒரு நபருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இது மேலத்தெரு முகல்லாவாசிகள் தாஜுல் இஸ்லாம் சங்கம் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்து ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லோராலும் பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. இதை பார்த்து மற்ற தெரு முகல்லாவாசிகளும் மேலத்தெரு இதை மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறது, அதுபோல் நம்மளும் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி நம்மளும் அன்னபோசா தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி எல்லா இடத்துலையும் நம்ம தெருவை ரொம்ப புகழ்ந்து பேசினார்கள். அந்த செய்தி எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு பிறகு 29ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் கடைசி அன்னைக்கு அதெல்லாம் மேலத்தில் உள்ள தாஜுல் இஸ்லாம் சங்க நிர்வாகிகள் மற்ற இளைஞர்கள் முகல்லாவாசிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்து இருந்தேன். எனது மனைவியை கொண்டு போய் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தேன். அதற்கு பிறகு வேட்புமனு சார்ந்த பிறகு போட்டி வேட்பாளராக லத்தீப் அவர்களின் சகோதரி ஹைரன்சாவையும் 17 வார்டுக்கு கேபே என்கிற புகாரியுடைய மனைவி உமல் பக்சாவையும் நிறுத்தியிருந்தார்கள். அது போட்டி வேட்பாளர் நிறுத்தவங்க தெருவில் ரொம்ப மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஏன்னா இந்த மாதிரி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்களே, இதுக்கு என்ன முடிவு பண்ணுறது, தெரு கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு, எல்லோரும் நம்மளை மறுபடியும் மதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லி எல்லோருனாலும் ரொம்ப கொதிச்சு எழுந்தாங்க. எல்லாரையும் சங்க நிர்வாகிகள் எல்லாரையும் அமைதிப்படுத்தி நம்ம இதுக்கு ஒரு நல்ல முடிவு எலெக்ஷனுக்கு பிறகு செய்யலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு கூட ஒரு கமிட்டி அமைச்சு சமாதான குழு அமைச்சு 2 தரப்படையும் போய் பேசினாங்க. இதற்கு நாங்கள் வெற்றி பெற போவதில்லை, தெருவை ஒத்துமையாக இருக்க மாட்டேங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் வேட்பாளர் நிறுத்திக்கிறோன்னு சொல்லி இந்த செய்தியை திருப்பி செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் இப்போ நம்ம தெரு ஒற்றுமையாக இருக்கிறது அந்த வேட்பாளருக்கு போட்டி வளர்ப்பதற்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. இது எல்லாரும் மனசுலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. போய் அவங்கள்ட்ட சமாதான குழு போய் பேசி மற்ற நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாகவும் நான் அதை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். எதுக்குமே அவங்க ஒத்து வரல. மொத்தத்தில் அவங்க குறிக்கோள் என்ன, தெரு ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரே குறிக்கோளோடு தான் அவங்க செயல்பட்டாங்க. நினச்சி வெற்றி பெறணுங்கிற ஒரு நோக்கமே அவங்களுக்கு கிடையாது. இப்படியா சூழ்நிலை தான் எல்லோரும் சங்கத்தை நிர்வாகிகள் எல்லோரும் எப்படியா இருந்தாலும் சொல்லி நம்ம இந்த 16 வார்டையும் 17 வார்டையும் யோகபித்த மக்கள் ஆதரவோடு நம்ம 100% அவங்களை ஜெயிக்க வச்சு காமிக்கணும்னு சொல்லி எல்லோருமே இளைஞர்களும் சரி நிர்வாகிகளும் சரி முகல்லாவாசிகளும் சரி எல்லோரும் ஒன்றுபட்டு எனக்கு இந்த நேரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் என் வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக 100% அல்லாஹ் உதவி கொண்டு நான் ஜெயிக்கிற நிலைமை இருக்குது. நான் ஜெயிச்சு வந்தாக்க அரசினால் அறிவிக்கப்பட்ட தமிழக அரசினால் அறிவிக்கப்பட்ட சலுகைகள் அத்தனையும் நான் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் முழு மூச்சாக நின்று பாடுபடுவேன். அத்துடன் மேலத்தெருவில் 16 வார்டு 17 வார்டு பிரித்து பார்க்காம 2 வார்டுகளையும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத வார்டாக மாற்றி அமைப்பேன். தெருவிளக்குகள் இல்லாத இடமாக சுத்தமாக எங்கேயுமே இருட்டு இல்லாமல் மக்கள் தாராளமாக பகலில் நடமாடுற மாதிரி இருட்டிலையும் நடமாடுங்கிற ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி காமிப்பேன். சாக்கடை வசதிகள் அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் குறைபாடுகளை அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பேன். மேலும் சில இடத்துல ரோடு வசதியெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. 16 வார்டில் ரொம்ப குறுகலாலாம் இருக்குது. மழை காலங்களில் நடந்து போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்போ பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்குது. பெரியவங்களும் சரியான முறை நடந்து போக முடியலை. அதனால் அந்த ரோடு வசதிகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் உதவி கொண்டு இதையும் நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். வேறு என்னென்ன அடிப்படை வசதிகளுக்கு அத்தனையும் தமிழக அரசில் அறிவிக்கப்பட்ட அத்தனை சலுகைகளும் ஒவ்வொரு ட்ரிப்பும் கொடுக்கக்கூடிய மக்களுக்காக கொடுக்குற சலுகை அனைத்தையும் நான் வாங்கி கொடுப்பேன். உங்களுடைய 16வது வார்டில் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? ரொம்ப பிரகாசமாக அல்லாஹ் உதவி கொண்டு ரொம்ப பிரகாசமாக 100க்கு 100 ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது.
என்ன காரணமா எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? அது என்னன்னு கேட்டாங்க, எங்களுடைய முகல்லா வாசிகள், தாஜுல் இஸ்லாம் சங்க நிர்வாகிகள், டிஆ அமைப்புகள் மற்றும் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த 2 வார்டையும் நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் ஒரே நோக்கத்தோடு செயல்படுறாங்க. அதனால் அல்லாஹ் உதவி கொண்டு நிச்சயம் ஜெயிப்பேன். நீங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் வார்டுக்கு என்னென்ன நலப்பணி திட்டங்களை செய்வீர்கள்? அதான் நான் முன்னாடி சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் கேட்குற கேள்விக்காக நான் சொல்கிறேன். அதாவது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட அனைத்து சலுகைகளையும் நான் முன்னின்று அல்லாஹ் உதவி கொண்டு நான் செஞ்சு கொடுப்பேன். தண்ணீர் வசதி, மின்சார வசதி, ரோடு வசதி, சாக்கடை வசதி, இதெல்லாம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள். இது முழு மூச்சாக நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். மேலும் என்னுடைய மனசில் ஒரு சிறிய ஒரு ஆசை ஒன்று இருக்குது. மேலத்தூரில் 16 வார்டில் பெண்களுக்காக ஒரு பூங்கா அமைச்சு, அதில் ஒரு நூலகத்தை அமைச்சு, அவங்களுக்கு மத்தியான நேரத்தில் ஒரு பொழுதுபோக்காகவும் படிப்பினையும் அறிவையும் உண்டாக்குறதுக்குள்ள ஏற்பட, அது என் சொந்த செலவாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எது நிதி இருந்தாலும் சரி, அதுலேருந்து நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு முழுசாக பாடுபடும். அது என்னுடைய ஒரு மனசில் இருக்குது. இருந்தாலும் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். உங்கள் வார்டை அடிக்கடி கவனிப்பீர்களா? நிச்சயம் கவனிப்பேன். அது நான் என்னோட தேர்ந்தெடுத்தா எந்த ஒரு மக்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகல, நான் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் வாங்குவேன். எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு என் ஃபைலில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணிட்டானாக்க வாங்குற தேதியை போட்டு நான் ஃபைல் வைப்பேன். நிவர்த்தி பண்ணி கொடுக்குற சீலையும் வைப்பேன். 6 மாதத்துக்கு ஒருக்கா நான் தெருவில் இந்த குறைகள்லாம் கொடுத்துருக்காங்க, நான் அந்த குறைகளை நான் சரி பண்ணி கொடுத்துக்கிறேன். அந்த எல்லாத்தையும் கொண்டு போய் தாஜுல் இஸ்லாம் சங்கத்தில் ஒப்படைத்து மக்கள் முகல்லாவாசிகளுக்கு பார்வைக்காக நான் ஒப்படைப்பேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த Azrai.in சார்ந்த அவங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த சலாத்தினை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.